யானை வந்து மேலே ஏறி இருக்கு. அதோடைய கால் தரம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது தண்ணி நிறைஞ்சு கிடக்குது. இப்போ சமீபத்தில் தான் வந்து நடந்திருக்கு. அது இன்னைக்கான நேற்று தெரியல. ஒரு வண்டியும் கிடையாது, ஆளுகளும் கிடையாது, வண்டியும் கிடையாது. யானை வருமா சிறுத்தை வருமா என்ன எங்கிருந்து வரும் தெரியாது. அப்படியே போட்ட ஒரு காடு. யானையா கரும்பா பயந்துட்டா. கரடி தான் ஓடி விடுறேன் நின்னுக்கு உமையாட்டா இப்படி பார்த்து எங்க சந்து கிடைக்குதுன்னா இப்படி நின்னுக்கு தும்பச்சாங்க அப்படி லேசா சார பாம்பாட்டு போய் பைப் பிடிச்சி இப்படின்னு வந்துரு. ஓ இந்த பைப்ப அமுத்தின லைன் ஆப் ஆயிருக்கு. இப்ப அண்ணன் சொல்றது இந்த கரண்ட் வந்து அது அடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, மரத்தை புடுங்கி கொண்டு வந்து அந்த இடத்து கம்பி மேல போட்டு யானை வந்து தப்பிச்சு போகுது, அந்த இடத்துக்கு போகுதுன்னு சொன்னா எவ்வளவு அறிவான யானைகள். இந்த பகுதி பயங்கரமா போர்க்களம் மாதிரி இந்த பகுதி பார்த்திருப்பீங்க. இது வந்து என்னன்னா, யானைகள் வந்து ஒரு 8 யானை வந்து வழுக்கி விழுந்த இடமும். இதில் ஒரு சில சின்னமான சங்கடத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது சத்தியமங்கலத்தில் மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லா வனத்திலையும் நடக்கக்கூடிய இந்த ஒரு சங்கடத்தை வந்து நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும், சொல்லிக்கணும், பகிரணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இந்த பகுதியில் நான் வந்து சுற்றி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய ரைட் சைடு லெஃப்ட் சைடில் பாருங்கள், சாராயம் குடிக்கக்கூடிய பாட்டிலு, அதே மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் டம்ளரு, இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸு, பேப்பரு, குப்பையாக வந்து இந்த பகுதியில் வந்து வரக்கூடிய வனத்தை சுற்றி பார்க்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே போட்டு போயிடுறாங்க. இதனால் வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்து யாருக்கு ஏற்படுது அப்படின்னா, இந்த வன விலங்குகளுக்கும் இந்த வனத்துக்கும் தான் ஏற்படுது. நம்ம இந்த ஜென்ரேஷன் நம்ம வந்து இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் இந்த மாதிரி நமக்கு அப்புறம் வரக்கூடிய நம்ம ஜென்ரேஷன்லாம் இந்த இடத்த பார்க்கறதுக்கு வந்து நம்ம விட்டு வைக்காமல் போயிட்டோம்னு சொன்னால், அவங்களுக்கு யானைகள் இந்த மாதிரியான வன விலங்குகளை வந்து பேப்பர்லையும் ஃபோட்டோலையும் டிவிலையும் தான் வந்து காட்ட முடியும். எல்லாமே அழியறதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா வனத்தை தாண்டி உள்ள ரொம்ப தூரமாக போயிடும். அதனால் வந்து தயவு செஞ்சு வன விலங்குகளை வந்து நம்ம பாதுகாக்கணுங்கிறத சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போ கரும்புள்ளோடு பின்னாடி போயிட்டு இருக்கோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வரும்போது பார்த்த யானை வந்து அந்த பகுதியை யானையா வந்து இப்போ திருப்பிடணும் நமக்கு பயமாயிடுச்சு. அதாவது இப்போ தெரியாது, கோசப்பட்டு தான் இருக்கும் அந்த கண்ணாடித்தோட அங்கே மட்டும். மக்களே, இப்போ நம்ம வந்து ஒரு கரும்புலோடு பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே கரும்புலோடுல வந்து போய் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இது அப்படியேப்பட்ட வீடியோ கிடையாது. முன்னாடி 2 யானை நின்றுட்டு இருக்கு. இப்போ ஒரு கரும்புலோடும் போயிட்டு இருக்கு. அந்த யானைகள் இந்த கரும்புலோட வந்து தடுத்து நிறுத்தி அந்த கரும்புகளை வந்து பறித்து சாப்பிடுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம கரும்புலோடு பின்னாடியே போயிட்டு இருக்கோம். பார்ப்போம். பட் லக் இருந்துச்சுன்னா அந்த ஒரு வீடியோவும் நமக்கு வந்து சூப்பராக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் அந்த யானைகள் வந்து காட்டுக்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டு எது நடக்குது அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். வாங்க அப்படியே கண்டினியூவாக அந்த வீடியோ லாரியை பின்னாடியே போய் பார்த்துருவோம். எப்படியா ராஜாக்கு இந்த டைம் இல்ல கடைசியா இது ஒரு உனக்கு இது சத்தியமங்கலம். இனிமேல் நீங்க யானையை பார்க்கணும், உனக்கு கூட்டிட்டே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொல்லிட்டு வாய மூடலாம். அதுக்குள்ளே ஒருத்தர் யானைனாரு. யானையை பார்த்தாச்சு. உருப்பட்ட பேர் வண்டி நிறுத்திட்டாங்க. நிறைய பேர் வண்டி நிறுத்திட்டாங்க. இப்போ வந்து அந்த யானை வந்து எனக்கு தெரிஞ்சு உள்ள போறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க, முன்னாடி அந்த யானை வந்து உள்ள போற மாதிரி தான் நின்றுச்சு. எல்லாம் நிறைய பேர் வண்டி நிறுத்திட்டாங்க. ஆனா இப்போ வந்து அந்த யானை இருக்குதா இதை போயிருச்சா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நம்மளுடைய பயணத்தை வந்து தொடர்ந்துட்டு இருக்கோம். அப்படி வந்து எதிராச்சா பயந்துட்டேன். நான் கரடி தான் ஓடி விடுறேன். இல்ல அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்த்தேன். வண்டி வந்துட்டோமா இல்லைன்னா இன்னி போகணும். நிக்குது பசங்க சொல்லிட்டு போறத பாத்திருப்பீங்க. யானைன்னு கையெடுத்து போறாங்க. அப்ப கண்டிப்பா அவங்க யானை வந்து போயிட்டு இல்ல, வெளியில நிக்கிது போல தெரியுது. கர்நாடகா பார்டர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். அப்போ யானை உள்ள போற மாதிரி இல்ல. எப்பா யானை இந்த வண்டியை குறுக்காட்டி கொஞ்சம் கரும்பை பிடிக்கி திட்டப்பா, நானே உனக்கு பர்மிஷன் தாரேன். அங்க இருந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கணும். இப்பதான் பாக்குறீங்களா சவுண்டு? திரும்ப 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 திரும்ப
கரும்பா ஒண்ணு எத்தனை போச்சு Zia, इसके आशिक யாரு பஸ் ஒரு மீது சத்தியமங்கலம் மாதிரி இல்ல, ஊட்டி மாதிரி சரியான மழை மிஸ்ட்டு சாரல் அடிச்சுட்டு இருக்குது. வாய் வந்து புகை புகையா வருது. சைலன்சர்ல இருந்து புகையை காணும், வாய் வந்து புகை வருது. இப்போ நாங்கள் கொள்ளைக்கால் ரூட்டு போக போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா யானை வந்து மேலே ஏறி இருக்கு. அதோடைய கால் தரம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது ஏறி இருக்கா இல்லை இறங்கி இருக்கான்னு தெரியல. மண் திட்டு அப்படியே இடிஞ்சு அப்படியே கீழே அப்படியே காட்டுருக்கா. அப்படியே மண் திட்டு சரிஞ்சு இடிஞ்சு கிடக்கு. அப்படியே போட்ட ஏரியா. அதே மாதிரி இப்போ நம்ம போகக்கூடிய ரூட்டு பாருங்க, தண்ணி நிறைஞ்சு கிடக்குது. அதாவது ஆற்றுல அடிச்சுட்டு வந்த தண்ணி ரோடெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்தப்போ ரோடு டேமேஜ் கிடையாது. இப்போ ரோடு டேமேஜாக இருக்குது. கொஞ்சம் வீலோடு சேர்ந்து கவர் பண்ணிவிடு. இப்போ நம்ம இதை தாண்டி போக போகிறோம். இப்போ ஒரு கார் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பக்கமெல்லாம் யானை தண்ணி குடிக்க வரும். ஒரு கூட்டம் குட்டியோட இப்ப போயிட்டு இருக்கிற இந்த பகுதியில இப்ப பாத்தீங்கன்னா கீழே ஒரு தண்ணியெல்லாம் வரக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருந்ததா வந்து மக்கள் சொன்னாங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அதான் சாணம் போட்டிருக்கு பாருங்க. இப்ப சமீபத்துலதான் வந்து நடந்திருக்கு. அது இன்னைக்கா நேற்று தெரியல. இந்த பகுதி பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. என்னன்னா வந்து ஒரு வண்டி கிடையாது, நம்ம வண்டி மட்டும்தான் இங்க இருக்கு. எந்த விதமான வண்டிகளோ ஒண்ணுமே கிடையாது. பாருங்க எப்படி இருக்குன்னு, செமையா இருக்கு. பார்க்கறதுக்கே த்ரில்லா இருக்கு. ஏதோ பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ள வந்த மாதிரி. இந்த எங்கிருந்து வேணா யானைங்க வந்து தண்ணி குடிக்க வரலாம். வர்றதுக்கான அடையாளங்கள் இது வந்து வனத்துறை வந்து இந்த இடத்துல செக் டேம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் தான் வந்து தண்ணி போயிட்டு இருக்கு. இதை தாண்டி தான் நம்ம போக போறோம். இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன் பாருங்க. சுத்தி முத்தியும் ஒரு வண்டியும் கிடையாது, ஆளுகளும் கிடையாது, வண்டியும் கிடையாது. யானை வருமா சிறுத்தை வருமா என்ன எங்கிருந்து வரும் தெரியாது. அப்படியேப்பட்ட ஒரு காடுக்குள்ள தான் நம்ம போயிருக்கோம். இப்போ நம்ம எப்படி போக போறோம்? எங்க லாரி முன்னாடியா அந்த பக்கம் இருந்து வருதா இருக்கும். ஓகே, வண்டி வருது, அது அப்படி விஜய் பக்கத்தே ஒரு அழகான வழி. யானையா குட்டியோட கிளாஸ் கிளாஸ் அந்த கார்காரர் சொன்ன மாதிரியே ஒரு யானை வந்து ஒரு குட்டியோட நின்றுட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா இந்த மாதிரி குட்டியோட யானையை பார்க்குறது வந்து கொஞ்சம் ரேர் தான். இந்த பகுதியில் வந்து காடுகளில் வந்து யானைகள் நின்றுச்சுன்னு சொன்னால் ஒரு சில வாகன ஓட்டிகள்லாம் வந்து நமக்கு வந்து முன்னாடியே வந்து சிக்னல் கொடுப்பாங்க யானை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பலர் பேர் அப்படியே கண்டுக்காமல் போயிடுவாங்க. நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி யானைகளையோ வனவிலங்குகளை பற்றி முன்னாடி வரக்கூடிய வாகனங்களுக்கு வந்து சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் யானைகள் வந்து ரோட்டில் நின்றுருக்கும். அது வந்து ஒரு ஆபத்தில் கொண்டு போய் முடியும். அவங்க எதிர்பார்க்காம வந்து சந்திக்கும் போது பல விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நாங்கள் அந்த யானையை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். காலை வந்து அந்த மரத்தில் வச்சு சொரிகிறது, அந்த யானை குட்டி வந்து பிளர்ற சவுண்டு. எதிர்பார்க்காம இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னங்கிறது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
பின்னாடி ஒண்ணு பாருங்க. பின்னாடி பின்னாடி ஒரு குட்டி வருது. இதுதான் அந்த சம்பவம். திடீர்னு ஒரு யானை வந்து காட்டுக்குள்ள வந்துச்சு. மக்களே, ஃபர்ஸ்ட் டைம் யானையை காட்டுக்குள்ள பாத்துருக்கிறேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது. இல்ல 2-3 டைம் பாத்துருக்கேன். ஆனா த்ரில்லிங் இல்ல. இப்ப நல்ல த்ரில்லிங்கா சூப்பரா இருந்துச்சு மக்களே. த்ரில்லிங் துரத்திட்டா வந்துச்சு. சத்தியமங்கலம் தாளவாடி பகுதியில் வந்திருக்கோம். அண்ணன் பேர் வந்து பெரியசாமி அண்ணன் கூட வந்து இப்போ நம்ம இருக்கோம். இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் கேட்டீங்கன்னா, இந்த பகுதியில் வந்து சமீபத்தில் வந்து நிறைய யானைகளுடைய அட்டாக் விவசாயிகள் வந்து ஒரு சில இடங்கள் இந்த இடத்துல இறந்துருக்காங்களா? இந்த பகுதி என்னது? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கடி இந்த இடத்துல வந்து விவசாயிகளை வந்து இந்த யானைகளை வந்து தாக்கக்கூடிய பகுதியா வந்து இந்த இடம் இருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த யானைகள் பற்றியான ஒரு வீடியோ நம்ம மறுபடியும் வந்து ரிட்டர்ன் உள்ள என்ட்ரி ஆயிருக்கோம். அண்ணன்ட்ட வந்து ஒரு சில டீட்டெயில் நமக்காக சொல்ல போறாரு. எந்த இடத்துல யானை இறங்கி வருது அப்படிங்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் இன்னும் அண்ணன்ட்ட வந்து தனிப்பட்ட விஷயமா நம்ம வந்து கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. நம்ம உள்ள போயிட்டு கேட்கலாம். அப்படி உள்ள போலாம் வாங்க. போயிட்டு இருக்குது எங்கீங்கன்னா அந்த இடத்துல தான் யானை வந்து கீழே இறங்கி இருக்கு. இறங்கின பகுதி தோட்டத்தில் வந்து முடிச்சிருப்பாங்க. ஓ அண்ணா, இப்போ நீங்க போட்டிருக்க பயிர் வந்து என்னது? மஞ்சள். ஓ மஞ்சள். அது அண்ணா வந்து குத்தகைக்கு எடுத்து இதை நீங்க பண்ணிருக்கீங்களா? எத்தனை வருஷமா பண்ணிருக்கீங்க? 10 வருஷம் ஆச்சுங்களா? யானைகள் வந்து அடிக்கடி உள்ள இறங்குறதாகவும் அது வந்து இப்போ கடைசியா முந்தானத்து வந்து ஒரு 7-8 உருப்படி வந்து இந்த சைடு ஃபுல்லா வந்து உருண்டு பிறண்டு இருக்குங்களா இந்த ஏரியால. இப்ப அந்த இடத்துல போயிட்டு இருக்கோம். பாருங்க, சரிக்கு விட்டு விளையாடுற இடம் மாதிரி ஒண்ணு கிடக்கு பாத்தீங்களா? அந்த இடத்துல தான் வந்து யானை வலிக்கு விழுந்திருக்கு. மறுக்க தெளியும் போச்சு. அதே மாத்தியெல்லாம் போகாது. இந்த ஜுராசிக் பார்க் படத்துல காலடி தடம் காட்டம் வரும், அந்த மாதிரி யானையோட காலோட தடம் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. மூங்கெல்லாம் அமைத்தி அங்க பாருங்க இவ்வளவு பெரிய காலடி தடம். இதுக்கு நம்ம காலடிக்கு நம்ம காலுக்கும் யானையோட காலுக்கு வித்தியாசம் பாருங்க. கேளு. இந்த வழியில வந்து யானை வந்து ஒரு 8 உருப்படி யானை வந்து இதுக்குள்ள போயிருக்குங்களாமா. இப்போ நம்ம நேத்து எந்த பக்கம் யானை வந்துச்சோ அந்த இடத்துக்கு நம்ம அண்ணன் கூட்டிட்டு போறாரு. இப்ப நம்ம அவர் கூட போறோம். இப்படி நின்னுக்கு ஓமையாட்டா இப்படி பார்த்து இருக்கு. எங்க சந்து கிடைக்குதுன்னா இப்படி நின்னுக்கு தும்பச்சாங்க அப்படி லேசா சார பாம்பாட்டு போய் அந்த பைப் பிடிச்சி இப்படின்னு வந்துரு. ஓ இந்த பைப்ப அமுத்தின லைன் ஆஃப் ஆயிரு. ஓ இது வந்து கீழே அமுத்திட்டீங்கன்னா எர்த் மிஷின் வேலை செய்யாது. அங்க வந்து ஸ்டார்ட் ஆயிரும், ஆஃப் ஆயிக்கும். அது வேலை செய்யாது. ஓ இது வந்து பூமி எடுத்து படக்கூடாது. ஓகே ஓகே. அதாவது மக்களே பாத்தீங்கன்னா இப்ப இந்த கம்பியை வந்து இறத்து வச்சிருந்தாங்கன்னு சொன்னா இது வந்து பூமி இறத்து பட்டுச்சுன்னா ஆஃப் ஆயிரும். இது வந்து பூமியில இறத்து ஆச்சுன்னா வேலை செய்யாது, அடி வாங்காது. அடி வாங்க. இதை தெரிஞ்சு வந்து கரெக்டா அமுத்திடும். அப்படியே நின்று இப்படி நிக்குங்க. எங்க இப்படி செந்து பாக்கு ஒண்ணுக்கு வழியிலே தும்சகை நேர் சார பாம்பாட்டு விட்டு அந்த பைப்பு இப்படி இழுத்து பிடிச்சி இழுத்து சாஞ்சு போயிரு. சாஞ்சிரும். சாஞ்சோன்னா அப்புறம் இது முன்னாடி இது இல்ல இருந்தது. இது வந்து நின்று அப்படி கால் வச்சு அப்படி ஒரு அமுத்தம் தான் சாஞ்சு போயிரு. ஓ அது கொஞ்சம் பெரிய காலுங்கனால ஈஸியா அழகா வந்து காலம் விட்டுரும். தும்பச்சாங்கை சார பாம்பாட்டோ போ இப்படி இந்த கம்பியில படாத போய் எங்க கேப் கிடைக்குன்னு பாக்க. அதனால கசகசம் விட்டுருக்காரு. ஓ சரி சரி. நிறைய விட்டுருக்குது அதனாலதான். இந்த மாதிரி கம்பி அதிகமா விடுறது வந்து எதுக்குன்னா இந்த துணிச்சங்கை உள்ள விடாம இருக்கிறதுக்கு வந்து நிறைய அடி வாங்கி. மக்களே இப்ப அண்ணன் சொன்னது இந்த கரண்ட் வந்து அது அடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா மரத்தை புடுங்கி கொண்டு வந்து அந்த இடத்து கம்பி மேல போட்டு யானை வந்து தப்பிச்சு போகுது, அந்த இடத்துக்கு போகுதுன்னு சொன்னா எவ்வளவு அறிவான யானைகள். இந்த சாணம் போட்டு போயிருக்கு. ஓ இதுதான் வலிக்க விட்ட மெயினான முக்கியமான இடம் இதுதான். தெரியுதுங்க பாரு. ஓட்டல முதிச்சு ஏறம் பண்றாது நெட்டு வெளி மாரி பாத்துச்சு. ஓ இதுலதான் வலிக்கு விழுந்த இடம் பாருங்க எப்படி ஆகி கிடக்கு. போட்டு முழங்கால் மண்டி போட்டு எரிக்குது. ஓ இது முழங்கால். இது முழங்கால் வலிக்கிட்டு வலிக்குது. முழங்கால் ஊனுது. ஊன்னா வலிக்கிட்டு போகுது. ஓ வந்து இந்த பகுதி பயங்கரமா போர்க்களம் மாதிரி இந்த பகுதி பார்த்திருப்பீங்க. இது வந்து என்னன்னா யானைகள் வந்து ஒரு 8 யானைகள் வந்து வலிக்கு விழுந்த இடமும் அண்ணன் வந்து நம்ம பெரியசாமி இதை பத்தி டீட்டெயில் சொல்லிட்டு வந்துருக்காரு. இவருடைய தோட்டத்தை தான் வந்து ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இந்த யானை வந்து அந்த கம்பியெல்லாம் கட் பண்ணிட்டு போன விஷயத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மரத்துல ஃபுல்லா சகதியா இருக்குல்ல, இதெல்லாம் வந்து யானை உரசது தான். பாத்தீங்கன்னா இந்த மரத்துடைய ஒரு சைடு கலருக்கும் இன்னொரு சைடு கலருக்கு வித்தியாசத்தை நீங்க பாத்திருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து அந்த யானை வந்து வலிக்கு விழுந்து அந்த சகதி மேல ஆனதை வந்து இங்க வந்தா இப்படி சுரண்ட மாதிரி இப்படியே சுரண்டி மேலாம் கிளீன் பண்ணிட்டு
இந்த ரூட்ல வந்து யானை போயிருக்கு. இதே இடத்துலலாம் பாத்தீங்கன்னா யானை இன்னொரு 8-10 மேல யானைக்கு மேல வந்து அந்த இடத்துல நிக்கிறத அண்ணன் சொல்லியிருக்காரு. இப்ப அண்ணனுடைய தோட்டத்தை வந்து ஒரு ரவுண்டு போவோம். என்னென்ன பயிர் பண்ணியிருக்கிறாரு, என்னென்ன பாதிப்புலாம் ஏற்பட்டிருக்கு அண்ணனுக்கு அப்படிங்கக்கூடிய நேரடி ரிப்போர்ட் வந்து நம்ம அண்ணன்ட்ட வந்து நம்ம கேட்க மக்களும் தட்டுறீங்க இதை போட்டு என்ன மயில் அங்க இறங்குச்சு. ஓ சரிங்க. இங்க இறங்குச்சு தட்டுது. இல்லைன்னா இந்த செடி தின்னு போடுங்க. இப்ப இங்க போட்டிருக்கிறது நீங்க பச்சை பட்டாணி போட்டிருக்கீங்க. ஓ இது வந்து அந்த விதையை வந்து தின்றுதுங்களா? போடலாம். ஓ அதுக்காக வந்து நீ தட்டி தட்டி துரத்தி விட்டுருக்கீங்களா? இப்ப நீ தட்டும் போது அங்க இருந்து கொஞ்சம் நல்ல மைனா பறந்து போச்சு. மைனாவெல்லாம் சாப்பிட வருங்களா? அதெல்லாம் எல்லாமே சாப்பிடுங்க. நல்லா பறந்து போயிரு. குருவி. சரி சரிங்க. ஆள் இல்லைன்னா சாப்பிட்டுரு. ஓ அப்ப நீங்க எத்தனை மணிக்கு இப்படி பாதுகாத்துட்டு இருப்பீங்க? 6 மணில இருந்து பொழுதாட 7 மணி வரைக்கும் வந்துருக்கணும். 7 மணிக்கு போய் சோத்துனோம்னா மறுக்க ஒடியாந்து இங்க பேட்டரி பிடிச்சி பாத்துட்டு இருக்கணும். அப்ப தூக்கமெல்லாம் தூக்கம் 10 மணிக்கு மேலதான் ஒரு தூக்கம் தூங்குவோம். அப்ப மறுக்க இடையில எந்திரிச்சு வந்து பாத்துட்டு இருப்பாங்க. ஒத்த யானை ரைட்லயே போங்க. நிக்கிறான் ஆப்போசிட்ல வண்டி வருதுல்ல. சின்ன திரும்பிடுச்சு. குட்டி பையா சின்ன ஒரு கால வந்து அருந்து இருந்து கூலியா தெரியுதா? மக்களே சத்தியமங்கலம் மேலெல்லாம் கிடையாது, இது கீழே இன்னும் போகிற வழியிலே முன்னாடியே வந்து யானை ஒன்று நடு ரோட்டில் வண்டியெல்லாம் மறிச்சுட்டு நின்றுருக்கு. இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. யானை பாட்டுக்கு கரும்பு திங்கிற ஜாலியாக நின்றுருக்கு. பைக்காரர் மட்டும் பயந்து ஓடிட்டாரு. நம்ம வந்து அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். யானை இது லாரி காரெல்லாம் வந்து அழகாக கட்டடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. நடு ரோட்டில் நின்றுருக்கு. எவனாக இருந்தால் எனக்கு என்னங்கிற மாதிரி வண்டி அதை பின்னாடி ஆஃப் பண்ணிட்டாங்க.